வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ளோ லவங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜீனியா கேரியோஃபில்லேட்டா ஆன்டிஸ்பாஸ்மோடிக்குங்க. பெயின் ரிலீவிங். இது உங்களுக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் எதுனாலும் உங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதில் 4.9 மில்லிகிராம் அயன் இருக்குங்க, 435 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெயின் ரிலீவிங் ஆயிலுக்கு இது நிறையவே பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு இது நமக்கு ஒரு நல்ல சளி தொல்லை இருக்குது, நல்ல ஒரு காஃப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது காஃப் சிரப்பில் கூட யூஸ் பண்ணுவாங்க. வெறும் ஒரு 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 லவங்கத்தை நீங்கள் வாயில் போட்டு கொஞ்சம் நல்லா மென்று அதனோட சாரை நீங்கள் விழுங்கும்போது உங்களுக்கு அதனோட அந்த அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் கான்ஸ்டிட்யூன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தடுக்குதுங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு வாய் துர்நாற்றம்னு சொல்லக்கூடிய ஹாலிடோசிஸ்க்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். வாயில் நீங்கள் ஒரு 2-3 லவங்கம் பொருளை நீங்கள் கடித்து நீங்கள் அதை இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த மவுத் ரிஃப்ரெஷ்னராக அது யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு நல்ல சளியை வெளியில் கொண்டு வர ஒரு மியூக்கஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட்டாகவும் இது பயன்படுது. அதுக்கப்புறம் கப்பத்தை இது நல்லா குறைக்குது. கப்பத்தை இலக்கி வெளியில் கொண்டு வருது. உங்களுக்கு வயிறு பிரச்சனை, காற்று சரியாக பிரியல, ஃப்ளாட்டுலன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, இன்டெஸ்டினல் கோலிக் இருக்குது, வயிறு அங்கங்கே இழுத்து பிடிக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கூட இதை நிறையவே நம்ம உணவில் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஜுரத்தினாலையும் அப்புறம் சுகர் டயபெட்டிஸ்னாலையும் வரக்கூடிய அந்த தீராத தாகத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த தீராத தாகம் நமக்கு தேர்ஸ்ட் நமக்கு குவென்ச் ஆகுது. இட் குவென்ச்சஸ் த தேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் யூஜினால் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது. ஸோ அது ரொம்ப நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டராக அது நமக்கு பயன்படுதுங்க. உங்களுக்கு ரொம்ப கொசு இருக்குது அப்படின்னா இது ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக கூட இது யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு 4-5 கிராம்புகள் நம்மளை எரிச்சிட்டு அந்த புகையை நம்ம வைக்கும்போது அந்த புகையில் உங்களுக்கு எல்லா பூச்சிகளும் உங்களுக்கு முக்கியமாக கொசு தொல்லையிலேருந்து இது ஒரு நல்ல விடுதலையை கொடுக்கும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற கிராம்பு நம்ம எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.